ஓகே ஸ்பார்டன்ஸ், இவ்வளோ நேரம் அடி வாங்கி கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அவகிட்ட லாஸ்ட் செகண்ட் டார்ச் ரிலேஷன்ஷிப் தான் யூஸ் பண்ண முடியுது. நம்ம எந்த டாலிஸ்மேன் யூஸ் பண்ணாலும் அது வேஸ்ட் ஆகிடுது. அதை போடக்கூட விட மாட்டேன்றா வேறு டாலிஸ்மேனை. அவள் காம்போ ஒரு வழியாக மனப்பாடம் பண்ணிட்டேன். அட்ரேஸோட ரூனிக்கு வேஸ்ட்டு. அவள் அடி வாங்கிட்டு இருக்கும்போது நம்மளை மிதிக்கிறான். அவன் அட்டாக் போய்கிட்டே இருந்தாலும் நம்மளை மிதிச்சு நம்மளை போட்டு சக்கையாக ஆக்குறா. டாலிஸ்மேன் வேறு டாலிஸ்மேன் யூஸ் பண்ணவே முடியல முக்கியமாக. அதுக்கப்புறம் என்னென்னா, அவள் நம்மளோட ருனிக்கு இன்டரப்ட் பண்ணுறா. நம்ம தான் ருனிக்கு போடுவோம்ல, சரி ருனிக்கு போட்டால் அவள் இன்டரப்ட் ஆகி பின்னாடி போவா. அந்த கேப்பில் அவளை முடிச்சான்னு நினச்சா, நான் ருனிக்கு போடுறேன், சட்டக்குன்னு வாயில் நம்மளை போடுறா. வேறு என்ன பண்ணுறது, அவளை ஒன்றும் நம்மளை. அதேமாதிரி அவள் மூமெண்ட்டு, அவள் மேலே லாக்கில் வச்சு சண்டை போட்டுட்ருக்கேன். எப்போயாவது ஒரு மூமெண்ட் சரட்டு இங்கேருந்து ஆள் வேமா மூவ்மெண்ட் பண்ணுறான். அந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாக்கு தானாகவே போயிடுது. அவள் போய் கேமரா திருப்பும் போது அவள் லைட் அட்டாக் போட்டால் தடுத்துடலாம், ஹெவி அட்டாக் போட்டால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுதாங்க பெரிய பிரச்சனை விட்டேன். வேறு டாலிஸ்மேன் நான் வந்து ஸ்லோ ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணலாம் பார்த்தேன், அது மொத்தம் வேஸ்ட்டு. நம்ம வந்து அந்த லாஸ்ட் டார்ச் ரிலேஷன்ஷிப் தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கும் இந்த அடியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்றி ஒரு வழியாக அந்த லாஸ்ட் டைம் டார்ச்சை வந்து ஒரு வழியாக கற்றுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேலே பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த கடைசியாக்குது நம்மளோட ரேஞ்சு வேஸ்ட்டு. அசால்ட்டாக அவள் என்டர் பண்ணுறா. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னும் முக்கியமான இது சொல்லணுங்க. இந்த ஃபைனல் ஃபைட்டு சிகரன் ஃபைட்டை ரெக்கார்ட் பண்ணல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 53 வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். டோட்டல் அட்டம்ப்ட்டு 68 தடவை கூட அவள் சண்டை விட்டுருக்கேன். அதான் அடுத்து ஆட போகிற சேர்க்காம 68 தடவை சண்டை விட்டுருக்கேன். 117 டெத்து. ரெசரக்ஷன் ஸ்டோனோட அந்த அட்டம்ப்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 117 டெத்து. எல்லாத்தையும் சேர்த்துனா மணிக்கணக்கில் போகும் வீடியோஸ் பூரா. அதனால் ரொம்ப ஓவராக கேவலமாக அடி வாங்கினதெல்லாம் இது எக்ஸ்பீரியன்ஸ் கெயினில் போயிட்டேன். எங்க போட்டு உழப்புறா. எனக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனைனா அந்த இதுதான் என்னது, ரேஞ்சை வச்சு முடிக்காமல் பார்த்தா ரேஞ்சை இன்டரப்ட் பண்ணுறாங்க. நான் டம்முன்னு அடிக்கிறேன், அட்ரேஸ் உணிக்க போகிறேன், அதுபோல் அவன் ஏரோஸு விட்றேன், அந்த ரேஞ்சில் இருக்கேன். அப்படின்னு தான் அவன் இன்டரப்ட் பண்ணுறான். இன்டரப்ட் பண்ணி அடித்தா ஒன்று உயிர் போயிடுது, உயிர் குறையுது. அப்படி இல்லாத பட்சத்தில் உயிருக்கு பதிலாக ரேஞ்சை குறைச்சி விட்றா. ரேஞ்சை ஆன் பண்ணுறேன், ஒரு ஹெவி அட்டாக் போடுறா, டப்புன்னு ரேஞ்சு போகிறான் குறைஞ்சிருது. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம அதை நார்மல் மேட்ச் மாதிரி ஆடணும். ரேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு போட்டால் அந்த ரிலீன் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது போடணும், இல்லாட்டி வேஸ்ட்டு. சரி வாங்க, டெத்து கவுண்ட் வேறு பொச்சுக்கிட்டு போகுது. வாங்க இன்னொரு அட்டம்ப்டை போடுவோம். அட்டம்ப்ட் 69, டெத்து 117 போயிடுச்சு. வாங்க.